வாயக்கா வாயக்கா, வாங்கக்கா வாங்கக்கா, பச்சை காயே நல்லா இருக்கா, வாங்கக்கா வாங்கக்கா, வாயக்கா வாயக்கா. என்னண்ணா வாழைக்காவை வித்துன்னு போறா? ஆமா தம்பியா, பச்சை வாய்க்கா தம்பியா, வா வாங்கிக்கோ. எவ்வளோண்ணா வாழைக்கா? விலை என்னப்பா விலை? ஒரு சீப்பு தரமா 100 ரூபாய் கொடுப்பான். ஒரு சீப்பு 100 ரூபாவா? அப்போ ஒரு வாய்த்தார் எவ்வளோ? வாய தரப்பா என்ன, ஒரு தாரில் வந்து ஒரு 10 சீப்பு இருக்கான், ஒரு 800 ரூபா போவான். 800 ரூபாவா? 10 சீப்பு இருந்தா 1000 ரூபாய் தானே, 800 ரூபாய்ன்ற? அட நான் உனக்கு 800 ரூபாய்க்கு தரம்பா, என்ன எடுத்துன்னு வரட்டா? நீ அங்கங்க போய் எடுத்துட்டு வர பாரு. வா, என் கூட்டு மரத்துல இருக்குது, அர்த்தத்துக்கு 800 ரூபாய் கொடுத்துட்டு போ. என்னது கூட்டு மரத்துல அத்தனை 800 ரூபாய் கொடுத்துட்டு போனமா? டேய் வாங்கறதுக்கு கூப்பிட்டியா இல்ல கூட்டு மரத்துல இருந்து அறுத்து விக்கிறதுக்கு கூப்பிட்டியா? விக்கிறது தான் கூப்பிட்டேன். வா, அர்த்தத்துக்கு 800 ரூபாய் கொடு. போடா நாதேரி, இவங்ககிட்ட வந்து வியாபாரம் பண்ணதுக்கு வந்த பேரு. ஏமா வாயக்கா வாயக்கா, வாயக்காமா பச்சை வாயக்கா. ஐயா, என்ன இவன் இப்படி பேசி போறான்? யாரும் வாங்காதீங்க அவங்க கிட்ட. அப்படியே விடுவேன், மூடின்னு போடா நாதேரியா, தூடு போட முடிய. போயா, நெக்லா பேசுற, உன் வாய்க்காய் எல்லாம் அழுகு போயிடுறியா? போடா போடா, வாய்க்கா மரத்தோட ஆயிடுவேண்டா. நைட்டா ஆசிரியத்துக்கு வந்து ஊத்திடுறேன். அக்கா வாய்க்காக்கா வாய்க்கா, பச்சை வாய்க்கா. உடம்பு கட்டில அடிக்கிற நாதாரியா, சோத்த துண்டு போயிடா. வாய்க்கா வாங்கிக்கினா வாய்க்கா துண்ணா பசி தீர்ந்துருமா? பைத்துக்கு என்ன நீ? என்ன வாய்க்கா விற்க வந்தா பைத்துக்காரான்னு கேக்குறேன். அந்த பத்தாச்சு கொஞ்சம் கூட சோறு வைக்காத துண்டு போய்க்கிறப்பா. என்ன பார்த்தா மனுஷனா தெரியல. கொஞ்சம் கலந்த மாதிரி தாங்க இது மூஞ்சி. சரி இந்த வாய்க்காவை கொஞ்சம் எண்ணெய் மிளகாத்தூள் போட்டு பெட்டி தூங்கினா பசி தேர்ந்துடும். தீர்ந்துடும் வெங்காயத்துல. அவ வட்ட சோயிட்டு அடிக்காம்பியா. அட பாவி, என்னடா தூக்கி செவிட்டு அடிக்கிற? கோவம்பா, இந்தா உன் காய். இந்த உன் காயா? வாய் ஒழிச்சுப்படும். 100 ரூபா கூட எடுத்துக்கினேன். 100 ரூபாவா? அவன் 1 ரூபாயில காய்ங்க, உனக்கு 100 ரூபாய் ஓடுமா? அப்ப எதுக்குடா அதை புடிங்க எடுத்தாச்சா? இந்த மாதிரி ஏதோ கோவத்துல பண்ணிட்டேன். இந்தா இது எடுத்தும் போ. ஏய் நான் மனுஷனா இருக்க மாட்டான், ஒழுங்கா அந்த வாய்க்காய் வாங்கி காசு கொடுத்துறான், எல்லாம் மெனி பிடிச்சி போட்டுவேன். என் முன்னாடி அமுச்சு வச்சாலாம் என்ன சா வச்சிடலான்னு பாக்குறாளா? டேய் உன் பொண்டாட்டி தெரியாது, உன்னும் தெரியாதுடா. நான் வாய்க்காய் விற்க வந்தேன்னா நான் ஏன்னா உன்னை சாவடிக்க போறேன்? நீ பொய் சொல்ற. உன்னை வச்சு என்ன கொல்ல பாத்துக்கிறா என் முண்டாட்டி. முடிச்சுவன பூரா என் வாய்க்காவை வியாபாரம் கட்டி போகுது. ஏய் உன்னை அடிப்பேன், என் முண்டாட்டி அடிப்பேன். பைத்துக்காரன் பழுத அப்படியே சுத்தினே போ. 2 ரூபாயா போடுவாங்க பிச்சைக்காரன்ட்டு. யோ தாத்தா, கட்சி கோசம் போட்டு காலமோ போயிடுச்சு, வைக்கியம் ஆயிடுச்சு. இன்னும் ஏன் கட்சி கோசம் போய் நிக்கிறா? ரத்தத்திலே ஊர்னதுப்பா. நேத்த ரத்தத்துல ஊர்னதோ ராத்திரி ஆனா வாழைக்காய் வாங்கிப்பா. இந்த வாழைக்காய் வாங்கிட்டு போய் நான் என்ன பண்ண போறேன்? எங்க தாத்தா வேணா கேட்டு போயிரு. என்ன தாத்தா வாங்கிக்கிறியா? அது என்னத்துக்கு எனக்கு? பொரியல் பண்ணி சாப்பிட்டேனா என்ன அருமையா இருக்குன்னு தெரியுமா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு, அப்புறம் வாங்கிக்கிறேன். நான் பதில் சொல்றேன். வாழைக்காய் இதுல காய்க்குது, வாழை மரத்துல காய்க்குதா? இன்னும் புதுசா காய்கிற மாதிரி கேக்குறேன். கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. வாழைக்காய் இதெல்லாம் காய்க்குது. வாழை மரத்துல தானே காய்க்குது. தப்பு. என்ன தாத்தா, வாழை மரத்துல தானே காய்க்கும் வாழைக்காய்? நீயும் தப்பா சொல்ற. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அரசியல் வச்சாக்குறேன். சரி நீ தான் கரெக்டா சொல்லு. வாழைக்காய் எதுல காய்க்குது? கொய்யா மரத்துல காய்க்குதா இல்ல புளியா மரத்துல காய்க்குதா? நான் சொல்றேன், யாருக்கிட்டும் சொல்லாதீங்க, உக்காருங்க. நல்லா சொல்றது கேளுங்க. இது வேறு. இதுல வாழைக்காய் காய்க்குமா? வேர்ல எப்படி தாத்தா வாழைக்காய் காய்க்கும்? காய்க்காது இல்ல, நான் சொல்றேன் கேளு. இது என்னது? வாழை மரம். வேருக்கு மேல வாழை மரம். அப்படியா? அப்படியேதான். இந்த மரத்துல காய்க்குமா? ஏ முட்டாள் தாத்தா, அதுலதான் காய்க்கும். காய்க்காதுன்றேன். சொல்றத கரெக்டா கேளு. இருப்பா உங்க தாத்தா என்ன தான் சொல்றாரு பாக்கலாம். நீங்க சொல்லுங்க. இந்த வேர்லயும் காய்க்காது, இந்த மரத்துலயும் காய்க்காது, தொங்குற இலை அதுலயும் காய்க்காது. சரிங்கண்ணா, அப்புறம் எதில் தான் காய்க்கும்? வாழை மரத்துல களை, அந்த களையில தான் காய்க்கும். புரிஞ்சுதா? யாருக்கிட்ட சொல்லாதீங்க. தாத்தா ஏந்திரு தாத்தா. யார்கிட்ட சொல்ல மாட்டீங்கல்ல? சொல்ல மாட்டேன், ஏந்திரு தாத்தா. இதனாலதான் பெரிய அரசியல் வச்சாக்குறேன், புரியுதா? தம்பி உங்க தாத்தா வண்டி கவனிக்கிறேன், நான் கவனிக்கிட்டோம். நான் கவனிக்கிறேன்னா தாத்தா கொஞ்சம் கிட்ட ஏன்? என்னப்பா சட்டெல்லாம் பிடிக்கிற? நாங்க ஒரு தாத்தா. நீ எனக்கு தாத்தான்றதுனால தான் இவ்வளவு நாள் உன்னை விட்டேன். இதுக்கப்புறம் உன்னை விட மாட்டேன். அங்க ஒரு பல்ல இருக்குது, நீயே வந்து பத்துக்க வாயா. நான் சரி விளக்கத்தை சொல்லிட்டு போறான் பாரு, விடப்பட்ட விளக்கத்தை. என் வியாபாரமே கெட்டு போச்சு. நான் எங்க விற்கத்தன்னு தெரியலையே. ஏங்க பக்கத்து வீட்டுக்காரே ஹீல்ஸ் போட்டுருந்தாங்க, இவ்வளவு பெரிய ஹீல்ஸ் சூப்பரா இருந்துச்சுங்க. நீ ஹீல்ஸ் போட்டனா 2 நாள்ல இவ்வளவு பெருசு இது 3 தூண்டு ஆயிடும். யாரு எதுக்கு ஆசைப்படணும்னு தெரியல. தங்கச்சியா தம்பியா, அப்பா அம்மா எல்லாம் சவிக்குமாப்பா? வாய்க்கா வாங்கிக்கப்பா. உன்னை பார்த்ததே இல்லையாண்ணா? என்ன தெரியுமா உனக்கு?
அட என்னப்பா உங்க அப்பா உங்க அம்மாவெல்லாம் எனக்கு அப்போ தெரியும். இந்த ஊருக்கு உங்க அப்பா உங்க விட்டாரும் போது நீங்க மூக்கில் போய்க்கணும் தம்ம தூண்டு இருந்தீங்க. மூக்குல ஒழுகின்னு தவுளோண்டுதம்மா என்னடி சொல்றாரு இவரு? தெரியலையே. என்னப்பா வாடி போடுன்றா? என்ன வந்தாலும் அக்கா இல்ல? அக்காவா? நோ, புருஷன் பொண்டாட்டினா என்ன பேசுற நீ? ஐயோ சாரிப்பா, ஏதோ தவறா சொல்லிட்டேன். உங்க பசங்களாம் வந்து எங்க கூட தான் டியூஷன் படிக்கும். என்னது பசங்க வந்து டியூஷன் படிக்குமா? எங்களுக்கு தான் பசங்களே இல்லையே. ஐயோ அதுவும் இல்லையா? ஏமா உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது ஒப்பா கேட்ட மாப்பிள்ளை பத்தி சொல்லதே நான் தான். என்னது எங்க அப்பா சொன்னாரா? யோ முண்டை கலப்ப, நாங்க லவ் மேரேஜியா? ஆமா ஆமா மறந்தே போட்டேன். நீங்க லவ் பண்ணீங்களே, இந்த அம்மாவை நீ இட்டுன்னு போகும்போது உங்க அண்ணன் கத்தியோட உடந்தான். அப்படியே இந்த கையில புடிச்சேன் பாரு. என்னத்த புடிச்சா? கத்தி தான். ரத்தம் ஊத்துது, விடவே இல்லையா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இவங்க அண்ணன் தான் எங்க காதலை இணைச்சு வச்சது. அதுவும் இல்லையா? சரிம்மா, நந்து போன போது வாய்க்கா வாங்கிங்களேன். நீ அப்பவே இந்த வாழைக்காய் வாங்கிக்கனா நான் வாங்கி இருந்திருப்போம். இது வாங்குறதுக்காக நீ நானா சொன்னியா? ஏதோ சொல்லிட்டேன்பா, அப்படியே ஒரு ரேட்டு போட்டு எடுத்துக்கேன்பா. போயிட்டு போச்சு. என்ன பண்ணலாம்? வாங்கிக்கோங்க. சரி குடு. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நான் சொன்னேன்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சுக்காதா. அதுவும் லைட் எடுத்து போயிரு, அங்கதான் என் ஊரு. எதனா வாய்க்கா தேப்பாட சொல்லுன்னா எங்க ஆளே காணோம். டேய் 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 டேய்